அனைவருக்கும் வணக்கம். கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இதெல்லாம் எப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததோ, அதே மாதிரி வேல்மாறல் அப்படிங்கிறது இது எல்லாத்தை விட மிக உகந்ததுங்க. நம்மளோட உடலில் உள்ள நோய்கள் நீங்கவும், நம்மளோட பிறவியிலேயே நம்மளோட நோய்கள் நீங்கவும், நம்ம செஞ்ச வினையினால் நமக்கு வர்ற நோய்கள் நீங்கவும், நம்ம இந்த வேல்மாறலை படிக்கிறதுனால நமக்கு இந்த பிணிகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த வேல்மாறல் முழுசையுமே நம்ம படிச்சிட்டோம்னாக்கா ரொம்ப மிக மிக சிறப்பு. முடியாதவங்க இந்த 4 வரி இந்த வேல்மாறலை மட்டும் படிச்சுட்டாக்கா, அதுவும் ஒரு 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உள்ளம் உருகி முருகனை நினச்சி நம்ம இந்த வேல்மாறலை பாராயணம் செய்யும் பொழுது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் நீங்கும். சில பேருக்கு எதற்கெடுத்தாலும் மனசுக்கு ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வேல்மாறலை இந்த 4 வரியை மட்டும் படித்தாலே போதுங்க. தினமும் இந்த வேல்மாறலை படிச்சுட்டு வந்தாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் நீங்கும். ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்குங்க. இந்த வேல்மாறலை நீங்கள் தினமும் 2 முறை காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வச்சுட்டு 6 முறை படித்தாலே இந்த வேல்மாறலை முழுசும் நம்ம படித்த பலன் கிடைக்குமாங்க. இந்த வேல்மாறலை நம்ம தினமும் படிக்கிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தினமும் படிக்க முடியாதவங்க முருகனுக்கு மிக உகந்த நாளான சஷ்டி, கார்த்திகை இது மாதிரி மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள்லையாவது இந்த வேல்மாறலை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இந்த வேல்மாறலை நம்ம பாராயணம் செய்வதனாலங்க நமக்கு ஒரு துன்பம்னா முருகப்பெருமான் வர்றதுக்குள்ளே இந்த வேல் நம்மளை காக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதனால் தீராத நோய் நீங்குமாங்க. மன நிம்மதி கிடைக்கும். எதிரிகள் நம்மிடம் வர்றதுக்கே அஞ்சுவார்களாம். பகைவர்கள் ஒழிவார்கள். இந்த வேலை அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி தீய சக்திகளை அழிப்பதற்காக முருகப்பெருமானிடம் கொடுத்தார். தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த கொடிய அசுரனை அழிப்பதற்காகவும் அதுக்காக தாங்க இந்த வேல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், எதிரிகள் மற்றும் கொடிய நோய், மனநோய் போன்ற அரக்கனை அழிப்பதற்காக நம்ம இந்த வேல்மாறலை பாராயணம் செய்யணும். எப்போவுமே முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தால் நம்ம கேட்கும் அனைத்து நியாயமான கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வேல்மாறலை நம்ம வீட்டிலும் படிக்கலாம், முருகன் கோயிலுக்கும் போய் படிக்கலாங்க. வீட்டில் படிக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கீழே உட்காந்து மனசு உருகி மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வேல்மாறலை படிங்க. அதே மாதிரி நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனாலும் அங்கே ஒரு விளக்கு போட்டுட்டு அமர்ந்து இந்த வேல்மாறலை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முருக பக்தர்கள் அனைவரும் வீட்டில் முருகரோட ஃபோட்டோ அல்லது வேல் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பூஜை செஞ்சுட்டு வாங்க. அதோட தினமும் இந்த வேல்மாறல் உங்களுக்கு முழுசாக படிக்க முடியலனாலும் இந்த 4 வரி மந்திரம் உங்களுக்கு போதும். உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். இந்த 4 வரி மந்திரத்தை நம்ம படித்தாலே இந்த வேல்மாறல் முழுசையும் படித்த பலன் நமக்கு கிடைக்குமா. அதனால் முடிஞ்சவங்க தினமும் இந்த வேல்மாறல் 4 வரியை 6 முறை படிங்க. ஒரு நாளைக்கு 6 முறை படிங்க. 48 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா உங்களோட பிணிகள் எல்லாம் போய் உங்கள் துன்பங்கள் எல்லாம் அழிந்து உங்கள் எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு முன்னோர்கள் எதுவும் சாபம் விட்டுருந்தா கூட அது கூட நம்மளுக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 4 வரை நீங்கள் படிப்பதனால நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள், ஒரு எறும்பை மிதிக்கிறது, பூச்சி அடித்து கொண்டது தெரியாமல் ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செஞ்சிட்டா கூட அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிடுமா. நீங்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய அந்த 4 வரி வேல்மாறல் முக்கியமான 4 வரி இதாங்க. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த 4 வரியை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். பூஜை அறையில் உட்காந்து விளக்கேற்றி வச்சுட்டு பாராயணம் பண்ணுங்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு மனசு சரியில்லையோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் கூட இதை நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டே இருக்கலாம். உங்கள் சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு தினமும் 6 முறை இதை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு பதிகம் கிடையாது. அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. முருகப்பெருமானோட அருளால்
வழிபாடால் உங்களுடைய பயம் நீங்கி, எதிரிகள் தொல்லை நீங்கி, ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நல்லதாகவே முடியும். தொடர்ந்து ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.